Assalamualaikum. Hi. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு கிளாஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான டிசைன்ஸ் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் வந்துட்டுருக்கு. ஸோ அந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் பார்த்தீங்கன்னா சின்ன இன்ட்ரோவோட கிளாஸ்க்குள்ளே போகலாம். நம்மக்கிட்ட வந்து ஃப்ரீ மெஹந்தி கிளாஸ் இருக்குது. ஃப்ரீ மெஹந்தி கிளாஸில் வித் சர்டிஃபிகேட்டோட தான் நம்ம வந்து நடத்திட்டு இருக்கோம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக்காக எல்லாமே சொல்லி கொடுத்துருவோம். மெஹந்தி எப்படி போடணும், எப்படி போடக்கூடாது, அதுக்கப்புறம் ஒரு பிரைடல் அட்டன் பண்ணுற அளவுக்கு நம்ம வந்து எல்லாமே உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துருவோம். நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் நாங்கள் கொரியர் அனுப்புறதுக்கு மட்டும் நீங்கள் வந்து பே பண்ணால் போதும். மற்றபடி பார்த்தீங்கன்னா கிளாஸ் சர்டிஃபிகேட் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ தான். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃப்ரீ கிளாஸ் வேணும் எங்களுக்கு வந்து A to Z எல்லாமே கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபுல் கிளாஸ் அதாவது A to Z எல்லாமே வந்து சொல்லி கொடுப்போம். ஒரு 100+ டாபிக்ஸ் வந்து உங்களுக்கு வந்து சொல்லி கொடுப்போம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு லைன் போடுறதுலேருந்து ஒரு பிஸ்னஸ் எப்படி வந்து கொண்டுட்டு போகணும் அப்படின்றது வரைக்கும் எல்லாமே கிளியராக சொல்லி கொடுத்துருவோம். இதில் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக வந்து ஃப்ரேம்டு சர்டிஃபிகேட் சென்ட் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மெஹந்தி மிக்ஸாலஜி தேவையான கிட், அதாவது இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பேசிக் கிட் தான் கொடுத்தோம். இப்போ வந்து அட்வான்ஸ்டு கிட்டே வந்து நம்ம கொடுக்குறோம். அதாவது அதில் உங்களுக்கு என்னென்ன இருக்கும் அப்படின்னா ஹென்னா பவுடர், யூக்கலிப்டஸ் ஆயில், ஸ்பேச்சுலா, அதுக்கப்புறம் தேவையான எல்லாமே இருக்கும். அதாவது வெயிட் மிஷின்லேருந்து செல்லோ டேப் டிஸ்பென்சர்லேருந்து செல்லோ டேப், பின்ஸ், அதுக்கப்புறம் வந்து செலஃபன் ஷீட், ப்ரீ கட் பண்ண செலஃபன் ஷீட், ரோல் பண்ண செலஃபன் ஷீட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு A to Z எல்லாமே நீங்கள் எதுவுமே வெளியில் போய் ஒரு மெஷரிங் கப் முதற்கொண்டு அதில் இருக்கும். ஒரு செல்லோ டேப்லேருந்து பின்ஸ்லேருந்து எல்லாமே அதில் வந்து இருக்கும். ஒரு அட்வான்ஸ் கிட் அளவுக்கு. ஸோ அது வந்து நீங்கள் கிளாஸ் டீட்டெயில் கேட்டிங்கன்னா உங்களுக்கு அதில் வந்து நாங்கள் வந்து சொல்லுவோம். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் வந்து ஃப்ரேம்டு சர்டிஃபிகேட் ஃப்ரீயாக கிடைக்கும். அதே மாதிரி அட்வான்ஸ்டு கிட் அதாவது ஒரு 1500 லெவலுக்கான ஒரு ப்ராடக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு அதில் வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்டர் கேர் பாம், ஆயில், அந்த மாதிரி ஆஃப்டர் கேருக்கான எல்லாமே வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து எப்படி வாங்கணும், எங்கே வாங்கணும், எப்படி வாங்கக்கூடாது, என்ன குவாலிட்டியில் வாங்கணும் அப்படின்ற விஷயங்களுமே உங்களுக்கு எல்லாமே சொல்லி கொடுத்துருவோம். இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து A to Z எல்லாமே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவோம். நெக்ஸ்ட் வந்து நம்மள்ட்ட என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெஹந்திக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இருக்குது. இப்போ உங்களுக்கு நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க எல்லா மெஹந்தி ப்ராடக்ட்ஸுமே நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ A to Z எல்லாமே ஒரே இடத்துலயே இருக்கும் அப்படின்னா அது நம்ம கிட்ட இருக்குது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் டீடைல்ஸோட வந்து நம்ம சென்ட் பண்ணுவோம். உங்களுக்கு வேணுன்றதை நீங்கள் வாங்கிக்கலாம். இது மாதிரி நம்ம வந்து எல்லா அக்கேஷனுக்குமே வந்து மெஹந்தி போட்டு விடுறோம். நீங்கள் வந்து ஒரு பிரைட் பியா இருக்கீங்க, இல்லை அப்படின்னா வந்து பிரைட் மேடுக்காக இருக்கட்டும், இல்லை எந்த அக்கேஷனாக இருந்தாலும் நம்ம வந்து ஸ்டார்டிங் 150லேருந்தே வந்து மெஹந்தி வந்து போட்டு விட்டுட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து மெஹந்தி வேணும் அப்படின்னாலுமே நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணலாம். அதே மாதிரி மெஹந்தி நம்ம செஞ்சு சேல் பண்ணிக்கிட்டும் இருக்கோம். அதாவது பிரைடல் மெஹந்தி, நெயில் கோன், அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் மெஹந்தி எல்லாமே செஞ்சும் சேல் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மெஹந்தி வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து சேல் பண்ணுறோம், நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லை உங்களுக்கு மெஹந்தி போட்டுக்கணும் அப்படின்னாலுமே நம்ம கிட்ட 150லேருந்தே வந்து நமக்கு வந்து மெஹந்தி போட்டு விட்டுட்டு இருக்கோம். நம்ம எந்தெந்த ஏரியாக்கெலாம் வந்து மெஹந்தி போட்டு விட்டுட்டு இருக்கோம், அதுக்கப்புறம் சாரி ப்ரீ பிளேட் டிராப்பிங்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றத ஸ்க்ரீனில் வந்து நான் போடுறேன், நீங்கள் வந்து பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சாரி ப்ரீ பிளேட்டிங் டிராப்பிங். ஸோ ஓகேவா, ஸோ அதுவுமே நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலுமே சாரி ப்ரீ பிளேட் மட்டும் நம்ம வந்து பண்ணி கொடுப்போம். ஸோ சாரி டிராப்பிங் நம்ம எந்தெந்த ஊரில் பண்ணுறோம் அப்படின்றத சைடில் நான் ஸ்க்ரீனில் போடுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ நீட்டாக வந்து நம்ம சாரி ட்ராப் பண்ணணும், நம்ம வந்து குயிக்காக வந்து சாரி வந்து ட்ராப் பண்ணிக்கணும் அப்படின்னா நீங்கள் ப்ரீ பிளேட் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் டைமில் 100 ரூபீஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா சாரி வந்து ப்ரீ பிளேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் நீங்கள் வந்து சாரி கொரியர் பண்ணிவிட்டீங்கன்னா நாங்கள் வந்து ப்ரீ பிளேட் பண்ணி கொடுத்து விட்டுருவோம். எல்லாருமே பார்த்தீங்கன்னா 800, 1000 ரூபீஸ், 1500 வரைக்கும்லாம் சாரி வந்து ப்ரீ பிளேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம வந்து 100 ரூபீஸ்க்கு ப்ரீ பிளேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நம்ம பார்த்தீங்கன்னா சாரி ப்ரீ பிளேட்டிங் அண்ட் டிராப்பிங் கிளாஸஸ்மே எடுத்துட்ருக்கோம். ஸோ கிளாஸஸ் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு என்கொயரி பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நம்ம கிட்ட என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ்டு கிஃப்ட்ஸ் தான். ஸோ உங்களுக்கு என்ன மாதிரியான கிஃப்ட்ஸ் வேணும் அப்படின்னாலுமே நம்ம கிட்ட வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ ஃப்ரேம் பண்ணணும், இல்லை சாக்லேட் கிஃப்ட்ஸ் பண்ணணும், இல்லை சாக்லேட் பொக்கே பண்ணணும், இல்லை அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஹேம்பர் மாதிரிலாம் பண்ணணும், இல்லை பொக்கே பண்ணணும், இல்லை அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஹூ பார்ட் பண்ணணும் அப்படின்னு என்ன மாதிரியான கஸ்டமைஸ்டு கிஃப்ட்ஸ் வேணும் அப்படின்னாலுமே இருக்குது. ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா ரெசின் ஆர்ட்டுமே நம்ம வந்து கொண்டு வர போகிறோம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு கஸ்டமைஸ்டு கிஃப்ட்ஸ் வேணும் அப்படின்னாலுமே நீங்கள் வந்து தாராளமாக என்கொயரி பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹெர்பல் சோப், அதாவது ஆர்கானிக்கான சோப்ஸ் தான். ஸோ நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா எல்லா டைப் ஆஃப் வந்து ஆர்கானிக் சோப்புமே நம்ம கிட்ட இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரியான சோப் வேணும் அப்படின்னாலுமே நீங்கள் அதை வந்து சொன்னீங்கன்னா நம்ம வந்து பண்ணி கொடுப்போம். அதாவது எங்களுக்கு குப்பமேனி சோப் வேணும், இல்லை கேரட் சோப் வேணும், இல்லை பீட்ரூட் சோப் வேணும், அந்த மாதிரி நீங்கள் என்ன சோப் வந்து கேட்டாலும் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணி கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம கிட்ட ஆலோவேரா சோப்பு, அதுக்கப்புறம் பீட்ரூட் சோப்பு, கேரட் சோப்பு, ரோஸ் சோப், அந்த மாதிரி வந்து எல்லா டைப் சோப்புமே நம்ம கிட்ட இருக்குது. ஸோ உங்களுக்கு சோப் வேணும் அப்படின்னாலுமே ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி டீட்டெயில் கேட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஆரி ஒர்க் தான். நம்ம கிட்ட வந்து ஆரி ஒர்க்குமே நம்ம வந்து போட்டு கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ ஆரி ஒர்க்கில் பார்த்தீங்க அப்படின்னா 500லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆரி ஒர்க்கு கிளாஸஸ் எடுக்க போகிறோம். ஸோ ஃப்ரீ கிளாஸஸ், அதுக்கப்புறம் பெய்ட் கிளாஸஸ், அந்த மாதிரி சொல்லிட்டு கிளாஸஸ்மே நம்ம எடுக்க போகிறோம். ஸோ அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், கிளாஸஸ் பற்றின டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும், இல்லை நீங்கள் நம்ம பண்ணுற என்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலுமே AN Allrounder Princess யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்மளோட AN Allrounder Princess இன்ஸ்டாகிராம் ஐடியையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வந்து அப்போ தான் நான் போடுற எல்லா அப்டேட்டும் உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஆரி ஒர்க்குமே பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் 500லேருந்து நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் கிளாஸஸும் நம்ம வந்து எடுக்க போகிறோம். A to Z எல்லாமே வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவோம். ஃப்ரீ கிளாஸஸ்மே நம்ம கிட்ட எடுக்க போகிறோம். அதே மாதிரியே பெய்ட் கிளாஸ்மே நம்ம எடுக்க போகிறோம். ஃபீஸ் பே பண்ணி படிக்கிற கிளாஸஸ்மே நம்ம எடுக்க தான் போகிறோம். நெக்ஸ்ட் நம்ம கிட்ட என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரைடல் பேங்கிள்ஸ் தான். அதாவது சில்க்ரெட் பேங்கிள்ஸ் சொல்கிற எல்லா பேங்கிள்ஸுமே நம்ம கிட்ட இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஜுவல்லரி மேக்கிங் கிளாஸஸ்மே இதுக்கப்புறம் வந்து வரப்போகுது. ஸோ ஜுவல்லரி மேக்கிங் கிளாஸில் நீங்களும் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நான் வந்து என்னென்ன கிளாஸ் எப்போ போடுவேன் அப்படின்றது வந்து நான் கண்டிப்பாக யூடியூப் சேனலையும் இன்ஸ்டாகிராம்லையும் வந்து அப்டேட் பண்ணுவேன். ஸோ 1 by 1 எல்லா கிளாஸஸ்மே வந்துட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கஸ்டமைஸ்டான ஜுவல்லரி வேணும் அப்படின்னாலுமே நம்மகிட்ட தாராளமாக கான்டாக்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேங்கிள்ஸ் தான், அதாவது சில்க்ரெட் பேங்கிள்ஸ் தான், நேம் வச்சு பண்ணுறது, அந்த மாதிரி எல்லா டைப் வந்து நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி கஸ்டமைஸ்டான போஸ், அதாவது ஹேர் பேண்ட்ஸ், சைல்டுக்குலாம் போடுற ஹேர் பேண்ட்ஸுமே நம்ம கிட்ட இருக்குது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா வாங்கிக்கலாம். ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக இந்த மாதிரி பண்ணி நம்ம கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா தாராளமாக ஹேர் பேண்ட்ஸும் பேபிஸ்க்கு வந்து வாங்கிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ஃபீலிங் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம்.
நெகட்டிவ் ஃபில்லிங் அப்படின்னும் சொல்லுவாங்க, இல்லைன்னா கட் ஒர்க் டிசைன் அப்படின்னும் சொல்லுவாங்க. இது எப்படி அப்படின்னா, இப்போ ஒரு பர்டிகுலர் இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம டிசைன்ஸ் போடுவோம். அதில் வந்து பேலன்ஸ் இருக்கிற இடத்துல எல்லாத்துலேயும் வந்து நம்ம ஃபுல்லாக வந்து மெஹந்தி வச்சு ஃபில் பண்ணுவோம். ஓகேங்களா, உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்லணும்னா அப்படி தான். இப்போ நம்ம என்ன டிசைன் போட்டாலும் அதுக்கு இடையில எல்லாம் கேப் இருக்கும்ல, ஸோ அந்த கேப்பை எல்லாம் மெஹந்தி வச்சு ஃபுல்லாக வந்து போல்டாக கொடுப்போம். ஸோ அப்படி கொடுக்கும்போது அது ரொம்ப பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அது பேர் தான் பார்த்திங்கன்னா நெகட்டிவ் ஃபில்லிங். ஸோ இது வந்து பேசிக்கான இது வந்து உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பைரல் வித் ஹம்பை கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் அவுட்லைனில் வந்து அதாவது ஸ்பைரல் வித் ஹம்ப் கொடுத்துட்டு அந்த ஹம்புக்கு மேலேயே பெரிய ஹம்பு கொடுத்துருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு போட்ட ஹம்பை பார்த்தீங்கன்னா 0 சைஸ் ஹம்புன்னு சொல்கிற குட்டி ஹம்பாக நான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு பெட்டல் அளவுக்கு ஒரு பெரிய ஒரு ஹம்பாக கொடுத்தேன் அப்படின்னா ஒரு ஃப்ளார் மாதிரி இருக்கும். ஸோ ஒரு ஃப்ளார் நம்ம போட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கமா மாதிரி நான் போட்டிருக்கேன். அது எப்படின்னா நம்ம ஒரு 6 போட்டுறணும். 6 போட்டதுக்கப்புறம் அந்த 6 போட்ட இடத்துலேருந்து ஒரு சி மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா இந்த கமா ஷேப் வந்து ஈஸியாக கிடச்சிரும். அதுக்கப்புறம் அந்த கமாவை சுற்றியும் நம்ம லீஃப் போடுறோம். உங்களுக்கு என்ன லீஃப் வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி போட்டுக்கலாம். நான் போடுற மாதிரி தான் போடணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. நீங்கள் வந்து இந்த டிசைன்லேயே வேறு இது கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நான் வந்து லீஃப் கொடுத்துருக்கேன். லீஃப் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிற இடத்துலலாம் நான் ரவுண்டு அப்புறம் ஹாஃப் ஸ்பைரல் அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ வந்து அதிக கேப் இல்லாமல் கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி இந்த கட் ஒர்க் டிசைன்ஸ்லாம் போட்டால் தான் நல்லாயிருக்கும். ஸோ அதே மாதிரி போட்டுட்டு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நான் மெஹந்தி வச்சு ஃபில் பண்ணுறேன். ஸோ இது பார்த்துட்டு அதாவது போட்டதுக்கப்புறம் பாருங்கள், பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ மேக்ஸிமம் டிசைன்ஸ் வந்து இந்த மாதிரி தான் போடுறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு பேசிக் மட்டும்தான் சொல்லி கொடுத்துருக்கேன். நம்மளோட பேசிக் டு அட்வான்ஸ் கிளாஸ், அதாவது ஃபீஸ் பே பண்ணி படிக்கிற கிளாஸும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ அதில் வந்து இதை விட அட்வான்ஸ் லெவலில் வந்து எப்படி போடணும், ஃபிகர்ஸ் வச்சுலாம் எப்படி போடணும் அப்படின்றதுலாம் நான் வந்து இன்னும் டீட்டெயிலாக சொல்லிக் கொடுப்பேன். நீங்கள் அந்த பேசிக் டு அட்வான்ஸ் கிளாஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா அதை பற்றின டீட்டெயில் வந்து உங்களுக்கு நான் சொல்லுவேன். ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த டிசைன் இதோட கம்ப்ளீட் ஆகிடுது. ஸோ நெக்ஸ்ட் டிசைன் போகலாம். நீங்கள் வந்து இந்த மாதிரி சர்க்கிள் ஷேப்பில் தான் போடணும்னு அவசியம் இல்லை. ட்ரையாங்கிளில் போடலாம், ஸ்கொயர் ஷேப்பில் போடலாம். பட் எந்த இடத்துக்குள்ளே போட்டாலும் நம்ம உள்ளே போட்டிருக்க டிசைன்ஸ் வந்து கொஞ்சம் பெருசாக போட்டுட்டு நம்ம கொடுக்குற ஃபில்லிங்ஸ் வந்து கம்மியாக கொடுத்தோன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு என்ன டிசைன் பார்க்க போகிறோம் அப்படின்னா ரோஸ் மாதிரி தான் நம்ம வந்து கொடுக்க போகிறோம். இது சிம்பிளாக போடுற ரோஸ் தான், எல்லாருமே போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து ஸ்பைரல் போடணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி 3 சி வந்து போடணும். இப்போ நம்ம ஆஃப் இது போடுறதுனால 3 போடுறோம். இல்லை நம்ம ஃபுல்லாக போடுறதா இருந்தால் அந்த ஸ்பைரலை சுற்றியே வந்து சி மாதிரி கொடுத்து ஒரு சியையும் இன்னொரு சியையும் கனெக்ட் பண்ண மாதிரி போட்டோம்னாலே நம்மளுக்கு இந்த மாதிரி அழகான ரோஸ் வந்து கிடைக்கும். நீங்கள் மேக்ஸிமம் இந்த மாதிரி 3 போடுங்க, பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இல்லைனா வந்து சென்டரில் ஒரு பெரிய ரோஸ் போட்டுட்டு சைடில் வந்து ஒன்று போட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்து நம்ம கம்மா போடலாம், லீஃப் போடலாம், அப்புறம் வந்து ரவுண்டு, ஹாஃப் ஸ்பைரல் இந்த மாதிரி எல்லாமே போடலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ரோஸ் போட்டுட்டு பேலன்ஸ் இருக்கிற இடத்த நம்ம வந்து ஃபில் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இதே மாதிரி நீங்களும் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து யாருக்குமே வந்து அவ்வளோ சீக்கிரம் வராது. இதில் நிறையா பேர் பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ரோஸ் போடுறோம் அப்படின்னா இந்த ரோஸ்லாம் வந்து ரொம்ப குட்டி குட்டியாக போட்டுருவாங்க. ஃபில்லிங் வந்து ரொம்ப பெருசாக போடுவாங்க. நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் எல்லாமே வந்து நான் ரொம்ப பெருசாக போடுறேன். அதாவது இப்போ ரோஸ் போடுறேன்னா அதெல்லாம் வந்து பெருசாக போட்டுட்டு இடையில இருக்கிற கேப்பில் கூட நான் வந்து கேப்பாக ரொம்ப விடாமல் அதுலேயும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்பைரலோ இல்லை ஹாஃப் ஸ்பைரலோ இல்லை அப்படின்னா வந்து ரவுண்டோ சர்க்கிள் ஏதாச்சும் ஒன்று நான் வந்து போட்டுருவேன். அந்த இடத்துல என்ன போடலாம் அப்படின்றத பொறுத்து ஒரு லீஃப் போடலான்னா லீஃப் போட்டுருவேன், கம்மா போடுற அளவுக்கு இருக்குன்னா கம்மா போடுவேன். ஸோ அந்த மாதிரி அந்த பர்டிகுலர் கேப்பில் எவ்வளோ தூரம் நம்ம ஃபில் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் நம்ம வந்து எலமெண்ட்ஸ் வச்சு ஃபில் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம மெஹந்தி வச்சு ஃபில் பண்ணோம்னா தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். டிசைன்ஸ் நல்லா ஹைலைட்டடாக தெரியும். அப்படி இல்லாமல் டிசைன்ஸை கம்மி பண்ணிவிட்டு நம்ம ஃபில்லிங்ஸை நீங்கள் அதிகமாக கொடுத்தீங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. ஹேண்டில் போட்டதுக்கப்புறம் வந்து
ஒன்ஸ் நம்ம போட்டதுக்கப்புறம் என்னாகும் அப்படின்னா டிசைன் வந்து ரொம்ப நம்ம போடுறத விட இன்னுமே ரொம்ப குட்டியாகிடும். ஃபில்லிங்ஸ் தான் அதிகமாக தெரியும், பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. என்னோடய ஸ்டூடெண்ட்ஸில் ஒரு சிலர் வந்து இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணுவாங்க. பிகினராக இருக்கும்போது கண்டிப்பாக வந்து இந்த மிஸ்டேக்ஸ் எல்லோரும் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் இதை வந்து நான் சொல்லிக்கிறேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன ஃபில்லிங் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்பைரல் போட்டிருக்கேன். ஸ்பைரல் போட்டதுக்கப்புறம் பெரிய ஹம்பு தான் நான் வந்து கொடுக்குறேன் ஃபர்ஸ்ட்டு. நீங்கள் வந்து சின்ன ஹம்பு கூட கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பெருசாக போடலாம். நான் வந்து ஓரளவுக்கு பார்க்குறதுக்கு பெரிய ஹம்பாகவே கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு மேலேயுமே லேயராக வந்து நான் ஹம்பு வந்து கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இதெல்லாம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அந்த ஹம்புக்கு நடுவில் பார்த்திங்கன்னா ஒன்று நீங்கள் ஷேடிங் கொடுக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா ஜஸ்ட் ஒரு டாட் மட்டும் வைக்கலாம், இல்லை வந்து டியர் ட்ராப் மாதிரி கொடுக்கலாம், இல்லை லைன் வச்சு ஒரு குட்டி லைன் போட்டு அதில் ஒரு டாட் வைக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் எது வேணாலும் போடலாம், பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்கும். அதுக்கப்புறம் அவுட்லைனில் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா லீஃப் மாதிரி போடுறேன். உங்களுக்கு அந்த இடத்துல எந்த அளவுக்கு லீஃப் போட முடியுமோ அந்த அளவுக்கு லீஃப் போடுங்க. சின்னதாகவோ பெருசாகவோ போடலாம். அதுக்கப்புறம் கம்மா போட்டு லீஃப் போடுறது, அப்புறம் ஹாஃப் ஸ்பைரலு, சர்க்கிளு, கம்மா, அந்த மாதிரி வந்து நீங்கள் எது வேணாலும் போடலாம். அவுட்லைன் ஃபுல்லாக போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் மெஹந்தி வச்சு ஃபில் பண்ணுறேன். ஸோ ஃபுல்லாக வந்து மெஹந்தி வச்சு நான் சொன்ன மாதிரி ஃபில் பண்ணணும். ஸோ ஃபில் பண்ணிட்டீங்கன்னா இந்த டிசைனும் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடும். ஓகேவா? ஸோ ஃபில் பண்ணுறது பார்த்திங்கன்னா நல்லா போல்டாக மெஹந்தியை வந்து போடுங்க. ரொம்ப தின்னாக போட்டிங்கன்னா அது ஒரு மாதிரி திப்பியாக அசிங்கமாக தெரியும். ஓகேவா? ஸோ நல்லா வந்து திக்கான ஒரு லேயராக கொடுக்கணும் மெஹந்தி நம்ம வந்து ஃபில் பண்ணுறதும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளான ஒரு டிசைன் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு 6 மாதிரி போட்டுக்கோங்க. அந்த 6ஐ வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு C மாதிரி போட்டு கனெக்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கமா வந்து உங்களுக்கு அழகாக கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டியர் ட்ராப் மாதிரியே வந்து ஒரு ஷேப் வந்து போடுவோம். ஓகேவா? அதாவது திலகம் ஷேப் மாதிரி, அதை சுற்றி லீஃப் போடாமல் திலகம் ஷேப் மாதிரி போட போகிறோம். ஸோ இது ஃபுல்லாகவே வந்து வேறு எந்த டிசைனுமே கிடையாது. ஜஸ்ட் இந்த கம்மா, அதுக்கப்புறம் அந்த திலகம் ஷேப் மாதிரி போடுறது, ஜஸ்ட் அது மட்டுமே போட்டு இந்த டிசைனை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணலாம். பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு நடுவில் லீஃபில் போடுற மாதிரி ஒரு லைன் மாதிரி போடலாம், இல்லை டாட் மாதிரி கொடுக்கலாம். ஸோ இதையே வந்து ரிப்பீட்டாக வந்து போட்டதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிற இடத்துல நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சின்ன சின்ன எலமெண்ட்ஸ் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்து அவுட்லைன் வந்து கொடுங்க. பார்க்குறதுக்கு இந்த டிசைன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். போடுறதுக்கும் ரொம்பவே ஈஸி தான். ஒரு மாதிரி ஃபில்லிங்காக நல்லாயிருக்கும். ஸோ அவுட்லைன் எல்லாமே போட்டதுக்கப்புறம் உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஃபில் பண்ணிடுங்க. ஸோ இந்த டிசைனும் அவ்வளோதான் கம்ப்ளீட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு என்ன டிசைன் போட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ஸ்பைரல் வந்து போட்டுக்கோங்க. ஸ்பைரல் போட்டதுக்கப்புறம் தின்னான ஹம்ப் வந்து கொடுக்கணும். அதாவது சின்ன சின்ன ஹம்ப், 0 சைஸ் ஹம்ப் வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 3 லைன் வந்து, அதாவது 3 லேயர் வர மாதிரி பெட்டல். ஓகேவா? ஹார்ட் ஷேப் பெட்டலையே 3 லேயர் வந்த மாதிரி நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ அதே மாதிரி தான் வந்து இதுவும் போடணும். அதுக்கப்புறம் எப்போதும் போல் உள்ளே போடுற எலமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்து போட போகிறோம். கமா, லீஃபு, அந்த மாதிரி உள்ளே போடுற எல்லா எலமெண்ட்ஸும் போட்டுட்டு எப்போதும் போல் அவுட்லைன் கொடுத்துட்டு நம்ம வந்து போல்டாக வந்து மெஹந்தி வந்து ஃபில் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ போடுற டிசைன்ஸ் வந்து எந்தளவுக்கு நீங்கள் பெருசாக போடுறீங்களோ அந்தளவுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா, எப்போதும் இந்த டிசைன் போட்டதுக்கப்புறம் அவுட்லைன் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து மெஹந்தி வச்சு ஃபில் பண்ணுங்கள். இன்னுமே பார்க்குறதுக்கு நீட்டாக டீசெண்டாக வரும்.
ஸோ அவ்வளோதான். இந்த டிசைன் வந்து நீங்கள் எல்லாம் போட்டுட்டு ஒரு டிசைனையும் மினிமம் ஒரு 5 வாட்டி பேப்பரில் போட்டு ஃபோட்டோ எடுத்து எனக்கு வந்து சென்ட் பண்ணணும். அதாவது பேப்பர் அப்படின்றது வந்து ஒர்க் ஷீட்டில் போட்டு ஃபோட்டோ எடுத்து எனக்கு சென்ட் பண்ணுங்கள். அதில் வந்து நான் கரெக்ஷன் பார்த்து உங்களுக்கு சொல்லுவேன். நீங்களும் ஃப்ரீ கிளாஸில் சேரணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் டீட்டெயில் சொல்கிறேன். ஸோ அவ்வளோதான். இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பொறுமையாக பார்த்துட்டு இருந்த உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ்.